நம்பிக்கை துரோகி. டாக்குமெண்ட்ஸ் கூட மெட்டீரியல் ஆர்டர்ஸ் ஏன் 3 lakhs எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு? சார் இப்படி தான் ஆஃபீஸில் வந்து மெயிலே வந்திருக்கு. சைன் யார் பண்ணா? எம்டி சார் ஃப்ரெண்டு வேலு சார். சரி, இந்த ஆர்டர் பெண்டிங்கில் வைங்க, அப்புறமா செக் பண்ணுறேன். ஓகே சார். சொல்லிடுச்சா? வேலு, மெட்டீரியல் ஆர்டரில் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்களா? ஆமாம், அடுத்த வெஞ்சக்கு தேவைப்படும்ல. ராகவ் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ராகவ் சார்ட்ட நான் சொல்லிக்கிறேன் எக்ஷா, நீ ஆர்டர் போடு. ஃபஸ்ட்டு நான் ராகவ் சார் கிட்ட சொல்லிவிட்டு அப்புறமா ப்ரொசீட் பண்ணுறேன். இவனும் சாப்பிட மாட்டான், நம்மளையும் சாப்பிட விட மாட்டான். ஒரு வெஞ்சரில் 1% கூட அடிக்க விட மாட்டான். எப்படியாவது இவளை தூக்கிடணும். நேரம் வரும். We can give up to 30% share in the returns. We are glad that you are impressed. You can invest in this venture happily. Within 2 days, you'll come to Bombay. We'll meet. Yeah, thank you. அவங்கள வர சொல்லுங்க. ஹலோ வர்ஷினி, ப்ளீஸ் கம். சார் அது ஹவுஸ் ஃபைனான்ஸ் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னு 4-5 தடவை இதுக்காகவே ஆஃபீஸ் வந்திருக்கேன். கேரண்டரோட ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இல்லாதனால உங்களோட அப்ளிகேஷன் டிலே ஆகுது. சார் எப்படியாவது இது ஃபைனல்ஸ் ஆன மாதிரி பாருங்கள் சார் ப்ளீஸ். Sure, we are looking for other options. Have coffee. ஓகே வர்ஷினி, உங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் சேங்ஷன் ஆகிறதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். யா, தட்ஸ் இட். ஓகே சார், தேங்க்யூ. சொல்லுங்க யக்ஷா, சைட் ஒர்க் எப்படி போகுது? இட்ஸ் கோயிங் வெல் சார். மெட்டீரியல் ஆர்டரில் வேலு 3 lakhs எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணாங்களா? இட்ஸ் ஓகே யக்ஷா, ஒரு சொன்ன மாதிரி ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ். சார் அது அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். யக்ஷா, வேலு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட தம்பி தான். நம்ம கம்பெனிக்கு அவர் எதுவும் கெட்டது பண்ண மாட்டார். ஓகே சார், ஐ வில் ப்ரொசீட் வித் ஆர்டர். யா. ஓகே சார். யக்ஷா, இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வாங்க, பர்சனலாக பேசணும். சரி, ஓகே சார். என்ன வேலு, என்ன விஷயம்? இந்த எக்ஸ்ட்ரா காட்டுற ஹானஸ்டி அது உண்மை இல்லை. ஏன் அப்படி சொல்கிற? எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஆளுங்க முதல்ல ஆனஸ்ட்டாக இருப்பாங்க, அப்புறம் நம்ம வீக்னஸ் பார்த்துட்டு
நம்மளே பேக் ஸ்டெப் பண்ணுவாங்க. நாம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யக்ஷா, நீங்கள் ஒருத்தர் ரொம்ப ஹானஸ்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் வந்தீங்க. அப்போது உங்கள் ஹானஸ்டியை பார்த்து தான் நான் உங்களுக்கு வேலை கொடுத்தேன். சரி, அதை விடுங்க. நோ, வெல்கம் டு த பாயிண்ட். இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு லேடி வந்திருந்தாங்கல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். அவங்க பேர் வர்ஷினி. ஹவுஸ் ஃபினான்ஸ்க்காக நம்ம கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் த ரூல்ஸ் அவங்களுக்கு ஏற்கனவே ஃபினான்ஸ் சேங்ஷன் ஆகிருக்கணும். ஆனால் நான் தான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஒய்ஃப் டைவர்ஸ் கொடுத்ததுலேருந்து ஐ எம் லிவிங் அலோன். அண்ட் என்னோட சன் யூஎஸ்ஏல செட்டில் ஆகிட்டான். அவனும் என்ன கண்டுக்கிறது இல்லை. நவ் ஐ ஃபீல் லைக் ஐ ஷுட் ஹாவ் சம் கம்பேனியன். பட் மேரேஜ் மாதிரி எதுவும் வேண்டாம். It should be unofficial. I like Varshini. Can you convince her for me? சார், வர்ஷினியோட ஏஜ் உங்களோட ரொம்ப கம்மி சார். Don't say morals, Yaksha. Be straight. Will you help me or not? சார், அது தப்பாக ரைட்டாக எப்படி சொல்கிறேன்னே தெரில சார். தப்பு பண்ணாத ஆள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை யக்ஷா. ஜஸ்ட் கோ டு ஹர். நம்ம கம்பெனியில் அவங்களுக்கு ஹவுஸ் ஃபினான்ஸ் சாங்ஷன் பண்ணியாச்சுன்னு சொல்லி க்ளோஸாக பேசுங்க. சார், ஏதாவது தப்பாக போச்சுன்னா உங்கள் பேர் தான் சார் கெட்டுரும். Again you are telling morals, Yaksha. ரைட் ராங் தெரியாமையா நான் இவ்வளோ பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் நீட்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸ். வர்ஷினி நம்ம எதுவும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. இஃப் ஷி சேஸ் எஸ், ஃபைன். இஃப் ஷி சேஸ் நோ, லெட்ஸ் see. That's simple. இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் சார். இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதனால் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். It's that simple, Yaksha. Thanks for your help. இன்வெஸ்டர்ஸ் மீட்காக நாளைக்கு மும்பை போகிறேன். 3 நாளைக்கு அப்புறம் திரும்பி வருவேன். நான் வந்த உடனே you have to tell me good news. மா, இந்தா ஜூஸ் குடி. ஹாய், நான் ராகவ் சார் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். தெரியும், உள்ள வாங்க. உட்காருங்க. உங்களுக்கு ஹவுஸ் ஃபைனான்ஸ் ஆல்மோஸ்ட் சாங்ஷன் ஆக போகுது. டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ராகவ் சார் ப்ரொசீட் பண்ண சொன்னாங்க. ஓ ரியலி? தேங்க்யூ ஸோ மச்ங்க. யார் வர்ஷினி அது? ராகா சார் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்கம்மா. இது எனக்கு பெரிய ஹெல்ப்புங்க. ஒரு புது வீடு கட்டுறது என்னோட சூழ்நிலைக்கு ரொம்ப தேவை. டீ காஃபி ஏதாவது? நோ, இட்ஸ் ஓகே. இதில் ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்துருங்க. சரிங்க. வீடு கட்ட போகிற சைட்டு நாளைக்கு ஒரு டைம் பார்த்துடலாம். சரி. நாளைக்கு எந்த டைம் நான் கால் பண்ணி சொல்கிறேன். நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். உங்க பேரை சொல்லவே இல்லை. யக்ஷா. மா, நம்ம புது வீடு சாங்ஷன் ஆக போகுது. சந்தோஷம்மா. ஆனா உங்க அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இதெல்லாம் அவரே பார்த்துருப்பாரு இல்லம்மா. மா, முடிஞ்சதை பத்தி பேசி இன்னமா இருக்கும். அது அமைதியா இருங்க.
சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நான் இன்னும் சாப்பிடல. சைட்டுக்கு போகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏதாவது காபி சாப்பிட்டு போகலாங்களா? சரி. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. எப்படி சொல்கிறதுனே தெரில. யூ வில் கெட் சம் ட்ரபிள் ஃப்ரம் ராகவ் சார். ராகவ் சார் உங்ககிட்ட அன்அஃபிஷியலான ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறாரு. என்னங்க சொல்றீங்க? அந்த கம்பெனியே வேணான்னு சொல்கிறதுக்கு தான் நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினச்சேன். நேத்திக்கே ஏன் எதை சொல்லலை? இன்னைக்கு வந்துட்டு சைட் பார்க்கலான்னு சொல்லி இப்படி சொல்றது. நான் எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் தேங்க் காட் இப்போவாச்சும் உண்மை சொன்னீங்களே. தனியாக இருக்க பொண்ணுக்கு எங்கே போனாலும் இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும் போல. சில பேர் அப்படி இருக்காங்க. ரிச்னஸ்ன்றது அவங்க மைண்டில் மட்டும்தான் இருக்கும், அவங்க கேரக்டரில் இருக்காது. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஃபினான்ஸ் வாங்கிட்டு வீடு கட்டலாம்னு நினச்சேன். நீங்கள் வேறு கம்பெனி ட்ரை பண்ணலாம்ல, அது அவ்வளோ கஷ்டம் இல்லையே. ஆனால் ரொம்ப நன்றிங்க. நீங்களும் அந்த மாதிரி யோசிக்காம எனக்கு உண்மை சொன்னதுக்கு. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. I'll manage. Let's see what to do next. நேரம் வந்துருச்சு. ஆனஸ்டியான ஆளு, நம்பிக்கையான ஆளு. இப்போ என்ன பண்ணா? உங்களுக்கு ஃபேவர் பண்ணாம அவனுக்கு பிடிச்சதை பண்ணிட்டான். நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண இதே சான்ஸை வச்சு உங்களை கெட்டவனாக்கி அந்த பொண்ணை அவன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். அவனை நம்பி நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் வேலு. நான் முதலையே சொன்னேன், இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் நம்பக்கூடாதுன்னு. குட் நியூஸ்க்காக எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த பரதேசி எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். இவனை நம்ம சும்மா விடக்கூடாது. குட் நியூஸ் எங்க? சார், ரஷ்னி கிட்ட நான் பேசிட்டேன். அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கேரக்டர் அவங்க கிடையாது. அப்போ நீங்கள் அந்த கேரக்டரா? என்ன சார் சொல்கிறீங்க? என்னை பற்றி டிக்செட்டாக பேசி அந்த பொண்ணை எனக்கு கரெக்ட் பண்ணான்னு சொன்னால் நீ உனக்கு கரெக்ட் பண்ணிக்கிட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்கள் ஏஜுக்கு அது சரியில்லை. ஏய், புத்தி சொல்கிறத நிறுத்து. சார், எனக்கு எல்லாம் புரியுது. என்னடா புரியுது? பிஸ்னஸை சாக்கா வச்சு ஒரு பொண்ணை ட்ராப் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க? வெக்கமா இல்லை? உன் பொண்ணு வயசு தான் அவளுக்கு. யக்ஷா, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. கிளந்து, என்னோட கம்பெனிக்கு நீ தேவையில்லை. அது இந்த விஷயத்த சொன்ன அன்னைக்கே நான் டிசைட் பண்ணியாச்சு. சே, நீ எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேன். அந்த பொண்ணை பற்றி நீங்கள் எந்த யோசனையும் பண்ணக்கூடாது. டேக் திஸ் ஆஸ் மை வார்னிங். உனக்கும் உன் கம்பெனிக்கும் குட் பை. எனக்கே வார்னிங் கொடுக்குறான். நம்பிக்கை துரோகி. அவனை இன்னைக்கே முடிச்சிடுறேன். நீங்க அமைதியா இருங்க. டேய் ஜடா, எங்கடா இருக்க?
வர்ஷினி. இக்ஷா ஆஃபீஸில் பேசிட்டீங்களா? என்னாச்சு? பேசிட்டேன். வார்னிங் கொடுத்தேன், வேலையை விட்டேன். வேலையை விட்டீங்களா? ஐயோ, இது உங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகுது. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை வர்ஷினி, பார்த்துக்கலாம். என்ன இந்த ட்ராப்பில் சிக்க வைக்காம காப்பாற்றணும்னு நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க. இட்ஸ் ஓகே வர்ஷினி. ஹவு கேன் வி அக்செப்ட் சச் அக்லி திங்ஸ்? எப்போவுமே நம்ம கேரக்டரை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. யூ ரைட் இக்ஷா. சரி, பார்ப்போம். ஓகே இக்ஷா, தேங்க்யூ ஸோ மச். பாய். யக்ஷா. நீ வேலோட ஆள் தானே? எப்படி மிஸ் ஆச்சு வேலு? இந்த தடவை தப்பிச்சிட்டான், அடுத்த தடவை மிஸ் ஆகாது. பிளான் பண்ணுறேன். அவனும் நம்மளை சும்மா விட மாட்டான். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முடிக்கணும் வேலு. யக்ஷா இஸ் நாட் சச் ஈஸி பர்சன். அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க. எங்கே இருக்கீங்க? ஒரு சைட் ப்ராக்ரஸ் பார்க்க வந்தேன். இது அவனோட வேலை. எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆள் ஒருத்தர் இருக்கான், அவனை நம்ம கம்பெனியில் சேர்த்திக்கலாம். சரி வேலு, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்த பேசிக்கலாம். நம்பிக்கை துரோகி. நீயும் உன் ஃப்ரெண்டும் என்னை முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது நான் இல்லை, உன் ஃப்ரெண்டு வேலு தான். வேலு உன் பிஸ்னஸில் வர பாதி பணத்தை உனக்கே தெரியாமல் அடிச்சிருவான். அது உனக்கு தெரியுமா? அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். அதான் அவனுக்கு என் மேலே கோபம். இப்போ இந்த பொண்ணு விஷயத்தை யூஸ் பண்ணி என் மேலே அட்டாக்கே பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு நீயும் உடந்த. இதுதான் நீ சொல்ற நம்பிக்கை துரோகம். யக்ஷா, என்னோட சைட்லேருந்து யோசிச்சு பாரு. எனக்கு ஒரு கம்பெனி வேணுங்கிறது தப்பா? அதுக்கு உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டது தப்பா? தப்பு ரைட்டை பற்றி இல்லை ராகவ் சார். ஒரு பொண்ணோட லைஃப் நம்ம கெடுத்துடக்கூடாது. அந்த அளவுக்காச்சும் நமக்கு அறிவு இருக்கணும். பிஸ்னஸ்ன்ற பேரில் ஒரு பொண்ணை ட்ராப் பண்ணி அன்அஃபிஷியலாக ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கறது அது தப்போ ரைட்டோ எனக்கு தெரியல. உன் மனசாட்சியை கேட்டுப்பார். யக்ஷா, நீ மாரல்ஸ் பேசுற. மாரல்ஸை விட்டுருங்க ராகவ் சார். இனி உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் இதுதான் கடைசி வார்னிங். இன்னொரு தடவை என் மேலேயோ அந்த பொண்ணு மேலேயோ ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்ச நீயும் உன் ஃப்ரெண்டும் உன் பிஸ்னஸ் எதுவுமே இருக்காது. லீகலோ இல்லீகலோ முடிச்சிடுவேன்.
ஆக்ஷன். என்னென்ன பேசுறீங்க? கேமரா பார்த்துமே தெரியல. இதில் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சொல்கிறேன். ஓ really? ஏய் என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்க அப்புறம் என்ன சாப்பிடல சொன்னதும் பண்ணுட்டு ஒரு நிமிஷம். அந்த பொண்ணை அவன் உசார் பண்ணிட்டான். டைலாக் கேட்பா. அந்த பொண்ணை அவன் உசார் பண்ணிட்டான். அந்த பொண்ணை அவன் உசார் பண்ணிட்டான். குரு கை சார் பண்ண கிராக் கட் பண்ணுங்க. வாய்ஸ் என்ன அப்புறம் மொபைல் அப்படியே மொபைலை எடுக்க போட்டு தாக்கலையா? எழுத்துமேல பண்ணிட்டா அதுக்கு நீயும் ஒத்துக்கிட்ட. ஓவரால் சொல்லிட்டுங்கிறாளோ சார். நீ கழுத்து இதுதான் கடைசி வாரம். இன்னொரு தடவை ஓகே ஓகே